السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال النبي صلى الله عليه وسلم: لو علمت أمتي ما في رمضان لتمنت أن تكون السنة كلها رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து முதலாம் நாள் தராவீகை நிறைவு செய்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை முழுமையாக அடைந்து அதில் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்தால் நம்முடைய நோய் நொடிகளை அகற்றி, நம்முடைய கடன் தொல்லைகளை நீக்கி, இம்மையிலும் வறுமையிலும் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு ரமலானில் என்னதான் இருக்கிறது. இது ஒரு ஹதீஸினுடைய தலைப்பு. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக: கத் அஹல்ல ரமலான், உங்களிடத்தில் ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. லவ் யஅலமுல் இபாது மா ரமலான் மா ஃபீ ரமலான் லதமன்னத் உம்மத்தி ஐயக்கூன ஸனத குல்லஹா ரமலான். ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகம் காலம் முழுக்க ரமலானாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஒத்த வார்த்தை தான் அந்த கேள்விக்குண்டான பதில். புரிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். ரமலான்ல என்ன இருக்கு? ரமலான்ல எல்லாம் இருக்கு. என்ன இருக்குன்னு தெரிஞ்சா வருஷம் ஃபுல்லா ரமலானாவே இருக்கணும் என்று ஆசைப்படுவோம் அப்படின்னு ஒத்த வரியில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் நமக்கு எவ்வளவு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள் யோசிப்பாங்க. எதையுமே அவ்வளவு சீக்கிரத்துல சஹாபாக்கள் விட்டுவிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்ன சொன்னா அது ஏன், எதுக்கு எல்லாம் கேட்டே அமல் செய்திருக்கிறாங்க.
அப்ப ஃபகால ரஜுலும் மினல் ஹுஸாஆ என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா நபி அல்லாஹ் ஹத்திஸ்னா. இப்படி நீங்க பொதுவா ரமலான்ல எல்லா சிறப்பும் இருக்குன்னு சொன்னா எப்படி? அப்படி என்னதான் இருக்குன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அதனால ரமலானில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று அந்த சஹாபி கேட்டார். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன இருக்கிறது என்பதை பட்டியலிடுகிறார்கள் ஒவ்வொன்றா. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொல்கிற வார்த்தை, அன்னல் ஜன்னத லதஸய்யனு லிரமலான் மின் ரஸில் ஹவுலி இலல் ஹவுல். நம்மலாம் ரமலான் வருது அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம பள்ளிலாம் எடுத்துக்கிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. மேல் ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டே வருவாங்க. வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கீழ் ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாயெல்லாம் எல்லாம் எடுத்து கழுவி விட்டு மாப் போட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் முசல்லா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், பின்னாடி தொடர முசல்லாலாம் புதுசாக இருக்கும். போன வருஷம் பாயை மாற்றணும், இந்த வருஷம் பாயை மாற்றல. அப்புறமா இங்கே பாருங்க, மைக்கினுடைய இது கூட மாறி போச்சு, புதுசாக இருக்கு. முதல்ல கருப்பு கலர் இருந்துச்சா, இப்படி எல்லாத்தையுமே மாத்திரம். எதுக்கு? ரமலான் வருது அப்படிங்கிறதுக்காக மாத்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மட்டும் இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிப்பானாம். எதுக்காக? ரமலானுக்காக. ரமலான் வருதுங்கிறதுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிப்பான். எத்தனை நாள் அலங்கரிப்பான்? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அலங்காரத்தினுடைய பணிகள் ஆரம்பமாகும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் ரஸில் ஹவுலி இலல் ஹவுல். வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா. இந்த ரமலான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்த ரமலானுக்காக அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரமலான் வரைக்கும் அந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாம ரமலான் வருதுன்னு சீரியல் செட் போட்டாலே 1000 கேள்வி கேட்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீம், பள்ளிவாசல் போய் சீரியல் செட் போட்டாங்க, விதைச்சிட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன பள்ளிவாசல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே சொர்க்கத்தை அலங்கரிப்பானா, அலங்காரப்படுத்துவானாம். அமல்களை கொண்டு மட்டும் அலங்காரம்னு சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா சொல்றாங்க. ஃபைதா கான அவ்வளு யௌமின் மின் ரமலான், ரமலானுடைய முதல் நாள் வந்து விட்டால், இன்னைக்கு தான் ரமலானுடைய ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு வந்துட்டா, ஹப்பத் ரீஹும் மின் தஹத்தில் அரிசி, அரிசிக்கு கீழிருந்து ஒரு காற்றொன்று வீசும். அரிசிக்கு கீழே இருந்து ஒரு காற்றொன்று வீசும். ஃபசுஃபிகத் வரக்கல் ஜன்னா, அந்த காத்துனால சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களின் இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விடும். ஃபதந்துருல் ஹூருல் ஈன் இலா தாலிக, சொர்க்கத்துல ஹூருல் ஈன்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படின்னா அழகழகான பெண்கள், ஆண்கள் என்பது எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் நினைத்து கூட பார்த்திடாத அழகிகள். அந்த அழகிகள் தான் ஹூருல் ஈன்கள். இந்த ஹூருல் ஈன்கள் இவ்வளவு நாளா ஒண்ணுமே இல்லாம இப்ப என்ன திடீர்னு இப்படி ஒரு காத்தடிக்குது, என்ன திடீர்னு இப்படி மரத்திலிருந்து இலைகள்லாம் உதிருதே அப்படின்னு அந்த ஹூருல் ஈன்கள் கேட்பாங்களா அல்லாஹ்ட்ட. ஃபயகுல்ன யா ரப்பி இஜ்அல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜா. என்ன இது காரணம் அப்படின்னா மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, இது ரமலானுடைய ஆரம்ப நாள், ரமலான் ஆரம்பிச்சிருச்சு, ரமலான் ஆரம்பிச்சதுனால அரிசியிலிருந்து காத்து வீசுது, அந்த காத்துல சொர்க்கத்தினுடைய இலைகள் எல்லாம் உதிருது என்று காரணம் சொன்ன உடனே ஹூருல் ஈன்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், துஆ செய்வாங்களாம், யா ரப்பி இஜ்அல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜா. நம்ம ரமலானுடைய ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே என்ன துஆ செய்வோம்? ஒண்ணுமே செய்ய மாட்டோமா? இதுதான் குடிக்குமா? ஃபர்ஸ்ட் 10ல என்ன துஆ செய்வோம்? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பார்ட்டா ரமலானை பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பகுதி ரஹ்மத்துக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்யறோம் இந்த 10 நாட்கள்ல? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரஹ்மானுக்கெல்லாம், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, அதிகம் கிருபை செய்யக்கூடியவனே, எங்கள் மீதும் கிருபை காட்டுவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட நாம துஆ செய்வோம். ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே
கூருல் ஈன்கள் அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்வாங்களாமா, யா ரப்பி இஜ்அல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜா. யா அல்லாஹ், இந்த மாசத்துல எங்களுக்கு அந்த நோன்பாளிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, நோன்பெல்லாம் நோற்றுட்டு உனக்காக வேண்டி அமல் செஞ்சு இந்த மாசத்துல கண்டவெல்லாம் பேசாம, அவங்களுக்குள்ள சண்டை பிடிக்காம, வேற தெரிஞ்சுதா தெரியலையான்னு பிரச்சனை பண்ணாம, எந்த ஊர்ல தெரிஞ்சது யார் பார்த்தாங்கன்னா கேட்காம, அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் வந்துடுச்சே அப்படின்னு சந்தோஷமா அமல் செய்ய ஆரம்பிச்ச அந்த நல்லடியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் எங்களுக்கு மாப்பிள்ளையாக்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. நாம கூட கேட்கல, யாரெல்லாம் ஊர்ல கொடு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே யாரெல்லாம் நீ அருள் செய்வாயாகன்னு தான் கேட்டோம். ஆனா ஊர்லீன்கள் என்ன செய்வாங்களாம், யாரெல்லாம் எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடு. அந்த மாப்பிள்ளையை எங்கேருந்து செலக்ட் பண்ணும், யார் தராவிகள்லாம் தொழுது நல்ல அமல்கள்லாம் செஞ்சு இந்த ரமலானை பயன்படுத்துறாங்களோ, நல்ல நோக்கு வச்சு அமல் செய்யறாங்களோ, அவங்கள இருந்து எங்களுக்கு நீ என்ன செய்யணும், நல்ல கணவன்மார்களை ஏற்படுத்தி தரணும். துகிர்ரு ஆயுனா வ துகிர்ரு ஆயுனுஹும் பினா. எதனால தெரியுமா, அவங்க எங்களுக்கு கணவனா கிடைச்சா, ஊர்லீன்கள் சொல்றாங்க, அவங்க இந்த நோன்பாளிகள், இந்த தராவியை தொழக்கூடியவங்க, இந்த அமல் செய்யக்கூடியவர்கள், ரமலானை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய இந்த நன்மக்கள் எங்களுக்கு மாப்பிள்ளையா அமைஞ்சா நாங்க கண் குளிர்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம். அவங்க மட்டும் என்ன வேணாம்னா சொல்ல போறாங்க, எங்களை கொண்டு அவர்களும் சந்தோஷப்படுவாங்க. நாங்க கிடைச்சா, ஊர்லீன் கிடைச்சா என்ன செய்வோம், நாம யாருக்குமே சந்தோஷம் இல்லையா, சிரிப்பே காணும். சந்தோஷப்படுவோமா இல்லையா ஊர்லீன் கிடைச்சா? அவங்க சொல்றாங்க, அவங்களும் எங்களை வச்சு சந்தோஷப்படுவாங்க, நாங்களும் அவங்கள வச்சு சந்தோஷப்படுவோம் என்று கூருல் ஈன்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்களாம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வானா, ஃபமா மின் அப்தின் யஸூமு யௌமன் மின் ரமலான் இல்லா ஸுவ்விஜ ஸௌஜத்தன் மின் ஹூருல் ஈன் ஃபீ கீமத்தின் மின் துர்ரத்தின் மிம்மா நஅத்தல்லாஹ் ஹூருன் மக்சூராத்துன் ஃபில் கியாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த ஹூருல் ஈன்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை. மக்சூராத்துன் ஃபில் கியாம், அவர்கள் கூடாரங்களிலே அடைத்து வைக்கப்பட்ட, ஒளித்து வைக்கப்பட்ட ஹூருல் ஈன்கள். யாரும் இதுவரைக்கும் அந்த அழகிகளை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த அழகிகளை யார் ரமலானுடைய ஒரு நாளில் ஒரு நோன்பு வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனம் முடிச்சு கொடுப்பான். 29ன்னா 29 ஊர்லீன் தான் கிடைப்பாங்க. அப்ப நம்ம துஆ செய்யணும், யா அல்லாஹ் 30 நாள் வேணும், அப்பதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஊர்லீன் கிடைக்கும். இல்லைன்னா 29ஓட ஸ்டாப் ஆயிடும். 30 வேணும் அப்படின்னா நோன்பு எத்தனை வைக்கணும், 30 வைக்கணும். 29லே தெரிஞ்சிச்சா ஓ மகரிப் தொழுதமோ இல்லையோ காது வெடிச்சு போகுது இல்ல, தெரிஞ்சாதான் சொல்லுவோமே, ஏன் இவ்வளவு அவசரம், தெரிஞ்சிச்சான்னு எவ்வளவு. அப்ப என்ன செய்யணும், 30 நாளும் 30 ஊர்லீன் கிடைக்கணும்னா நோன்பு 30 கிடைக்கணும். அலா குல்லி இம்ராத்தின் சபூன உல்லா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வர்ணிக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க அவங்க, உங்களுக்கு எப்படி கிடைப்பாங்கன்றத பத்தி வர்ணிக்கிறாங்க. அலா குல்லி இம்ராத்தின் சபூன உல்லா லைஸ மின்ஹா உல்லத்துன் அலா லௌனில் உஹ்ரா. அவர்கள் 70 விதமான ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க. நகைகள்னா 70 விதமான நகைகள், தங்கத்தினாலேயே கிடையாது. அதையே பார்த்து பார்த்து சலிச்சு போயிடும். எவ்வளவு நாள் தான் தங்கத்தையே பார்க்க. 70 வகையான ஆபரணங்கள் இருக்கும். தங்கத்துல போட்டாலும் ஆபரணம் தான், வைடூரியத்துல போட்டாலும் ஆபரணம் தான், வைரத்துல போட்டாலும் வைரம்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மோதிரம், வைர மோதிரம் வாங்குறதா இருந்தா எவ்வளவு கஷ்டம். ஆனா ஊர்லீன்கள் வைரத்திலே ஜொலிப்பாங்க, அதாவது வைரத்திலே ஜொலிப்பாங்க. 70 விதமான ஆபரணங்கள் அவங்க மேல இருக்கும். ஆனா ஒன்றுடைய நிறம் இன்னொன்ற மாதிரி இருக்காது. ஒன்னுடைய நிறமும் இன்னொருடைய நிறமும் ஒரே மாதிரி இருக்காது. துகத்தா சபூன லௌனம் மினத்தீன் லைஸ மின்ஹு லௌனுன் அலா ரீஹில் ஆஹிர். 70 விதமான அத்தரு, சென்ட், வாசனை திரவியங்கள் அவர்களுக்கு பூசப்படும். அந்த 70 விதமான வாசனை திரவியங்கள்ல ஒண்ணு இன்னொன்னு மாதிரி இருக்காது. படிச்சுட்டே போனா ரொம்ப நேரம் ஆயிடும், அதனால விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதே மாதிரி அவர்களுக்கு 70 விதமான சபூன அல்ஃப வசீஃபின் மா குல்லி வசீஃபின் சுஹஃபா மின் தஹபின், 70,000
70,000 தட்டுகள், தங்கத்தினாலான தட்டுகள் கொடுக்கப்படும். அந்த 70,000 தங்க தட்டுலையும் ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்கும். 70,000 தட்டு. சில இடங்கள்ல கேள்விப்படுறோம்ல, முதல்ல மர்மவனுக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படிங்கிறதுனால 175 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. 250 திங்கிறானா இல்லையா அது வேற, ஆனா பரிமாறப்பட்டது. பாக்குறோம்ல, போடுறாங்கல்ல. அல்லாஹ் நம்மளை கண்ணியம் செய்வதற்காக நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 70,000 பிளேட்ல. இங்க என்ன ஒரே ஒரு காஃபி மட்டும் தான் கொடுக்குறோம்ல. பூஸ்டா இன்னைக்கு மாஷா அல்லாஹ். நான் தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாளே ரமதான் ஆரம்பமே தெம்பா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக பூஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் பூஸ்ட் தானே, இல்லை எனக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் பூஸ்ட். சரி. சபூன அல்ஃபுமின் தஆம், 70,000 விதமான உணவுகள். அந்த உணவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. தஜிதுல் லி ஆஹர் லுக்மத்தும் மின்ஹு லzzatan லா தஜிது லி அவ்வலிஹி. அந்த 70,000 பிளேட்ல 70,000 விதமான உணவுகள் இருக்கும்ல, அந்த உணவுகள்ல கூட ஒரு தட்டுல உள்ள ஒரு உணவு, ஒரு கவளம் எடுத்து சாப்பிட்டோம்ல, அந்த சாப்பிட்டப்ப என்ன டேஸ்ட் இருந்ததோ அந்த டேஸ்ட் அதே தட்டுல அடுத்த கையெடுத்து வாயில வைக்கும் போது வேற டேஸ்ட் மாறி இருக்கும். என்னையா இது? அதனால்தான் என்னவோ ரமதான் பிறந்த உடனே இஷ்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த வடை இந்த வடை, அந்த சம்சா இந்த சம்சா, என்னென்ன விதவிதமான 70,000 சொல்றாங்க. 70,000 இங்கேயே பார்த்துருவோம் போல தெரியுது. அவ்வளவு விதவிதமா வச்சிருக்கு. பச்சை கலர் சம்சா, மஞ்சள் கலர் சம்சா, அதுல இது, அதுல அது, சிக்கன்ல ரோலு, சிக்கன்ல கபாப்ல ரோல், என்னென்னலாம் வித்தியாசம். மன்னடியில் உள்ளவங்களுக்கு கேட்கவே வேணும். அல்லாஹு அக்பர். அப்ப விதவிதமா. சரி, இங்கேயாவது ஒரு கபாப் எடுத்து கடிச்சா அதே டேஸ்ட் தான் அது முடிகிற வரைக்கும் இருக்கும். ஆனா அங்க எப்படி இருக்குமா, ஒரு கபாப் எடுத்து கடிச்சா ஒவ்வொரு தடவை கடிக்கும் போதும் ஒவ்வொரு டேஸ்ட் வருமா. ஒரு தடவை கடிக்கும் போது ஒரு டேஸ்ட், இன்னொரு தடவை கடிக்கும் போது இன்னொரு டேஸ்ட், இப்படியே அந்த டேஸ்ட் மாறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி வலி குல்லி இம்ராஅத்தும் மின்ஹுன்ன சபூன சரீர் மின் யாக்கூத்தத்தின் ஹம்ரா, சிகப்பு மரகதத்தினாலான, சிகப்பு மரகத கற்கள், மரகத கற்கினால் ஆன 70 கட்டில்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவானாம். இதே மாதிரி கணவன்மார்களுக்கும் உண்டுன்னு சொல்றாங்க பின்னாடி. 70 140 கட்டில். ஒரு பொண்டாட்டி முடிச்சா ஒரே ஒரு கட்டில் தான் வருது, ஒரே ஒரு பீரா தான் வருது, ஒரே ஒரு மெத்தை தான் வருது. ரமலான்ல உருப்படியா ஒரு நோம்பு வச்சு ஒரு நாளை ரமலான்ல உருப்படியா கழிச்சா ஒரு ஊரில் ஈனும், அந்த ஊரில் ஈன்களுக்கு எத்தனை 70 விதமான கட்டில்களும் அவர்களுக்கு கிடைக்கும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறாங்க. பிராஷன் பத்தாயினுஹா மின் இஸ்தப்ரக், பட்டு துணியிலான. ஆமா, வெறும் பெட்டை மட்டும் கொடுத்தா எப்படி? மேல பெட்டுக்கு விரிப்பு வேணும்ல, அந்த விரிப்பு மாப்பிள்ளை விரிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. சாதாரணமா வீட்டுல விரிக்கிற விரிப்பு ஒண்ணு, ஆனா கல்யாண மாப்பிள்ளைக்கு, புது மாப்பிள்ளைக்கு ஒரு விரிப்பு விரிப்பாங்களே டிசைனா. ஒரு தலைவாணிக்கு கவர் போடுவாங்க பாருங்க, அந்த வெல்வெட் கவர் மாதிரி ஒண்ணு, படுத்தாலே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி. அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வானா, பட்டு துணிகளினாலான அழகான விரிப்பு அவைகளில் விரிக்கப்படும். ஃபௌக குல்லி ஃபிராஷின் சபீஉன அரீகா வ யுக்தா ஜௌஜுஹா மிஸ்ல ذلك லா சதீரி. இப்படியே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஹாதா பிகுல்லி யௌமின் சாமஹு மின் ரமலான் சிவா மா அமில மினல் ஹஸனாத். இது எதுக்கு இதெல்லாம் வர்ணிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எல்லாமே ரமலானுடைய ஒரு நாளில் நோன்பு வைத்தவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இது அல்லாம, இந்த ரமலானில் நோன்பு அல்லாம வேற என்னென்ன வேறு விதமான நல்லமல்கள் செய்வார்களோ அதுக்கெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அப்படி சொல்றாங்க, ஹாதா லிகுல்லி யௌமின் சாமஹு மின் ரமலான் சிவா மா அமில மின் அல் ஹஸனாத். வேற நல்ல ஜக்காத் கொடுக்குறோம், சதக்காத் செய்கிறோம், யாருக்கு நோன்பு திறக்க வைக்கிறோம், நோம்பு நேரம் சகருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இதெல்லாம் எவ்வளவு, இதுக்கெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப சொல்லப்பட்டது எல்லாம் வெறுமனே ஒரு நோன்பு வைக்கிற நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களை அழைக்க வைப்பானாம்.
யா ஹைராத்தி ஹசனாத் ஹாதிஹி அவ்வல் லைலத்தி மின் ஷஹ்ரி ரமலான் யா ரிதுவான் இஃப்தஹ் அபுவாபல் ஜினான் லிஸ்ஸாயிமீன மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். அந்த சொர்க்கத்து காவலாளிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வானா, எல்லா சொர்க்கங்களுடைய வாசல்களையும் திறந்து வைங்க. யாருக்காக? லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகளுக்காக எல்லா சொர்க்கத்தின் வாயில்களையும் திறந்து வைங்க. அதே மாதிரி நரகத்தினுடைய காவலாளி மாலிக்கு சொல்வானா, யா மாலிக் உகுலுக் அபுவாபல் ஜஹீம் மின ஸாயிமீன மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தி முஹம்மதியாவினுடைய நோன்பாளிகளுக்காக நரகத்தினுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். இந்த ரமலானுடைய புனிதமான மாசத்துல எந்த நரகத்தினுடைய வாசல்களும் திறந்திருக்காது. அப்புறம் யா ஜிப்ரஈல் ஃபசுத்திஃப் மரதத ஷயாத்தீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்வானா, ஜிப்ரஈலே ஷைத்தான்களை எல்லாம் பிடிச்சி கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், ஷைத்தான்லாம் கட்டி போடுறான். ஆனால் ரமலான்ல தான் ரொம்ப ஷைத்தான் புதுசா வர்றான், தெரியாத ஷைத்தான்லாம் வர்றான். இது வரைக்கும் அந்த ஷைத்தானை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த ஷைத்தான்லாம் லெட்டர் பேட்ல வர்றான், புதுசா வர்றானே அப்படின்னு அதுக்கும் ஆலிம்கள் பதில் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, சைக்கிள்ல வீலை சுத்துறோம், சுத்திட்டு பெடலை நிப்பாட்டினா கூட எவ்வளவு நேரம் சுத்திச்சோ அந்த நேரத்துக்கு வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்லோவாகவே நிற்கும். அது மாதிரி 11 மாசமும் இந்த ஷைத்தான்களோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. அதனால எல்லா ஷைத்தானையும் கெட்டி போட்டாலும் கூட அந்த ஷைத்தானோட 11 மாசமா வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சகவாசம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காத்தடிக்கும். ரமலான் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷைத்தானுடைய ஆட்டம்லாம் குறைஞ்சு திரும்ப இந்த ரமலான் முடிஞ்சு பெற பார்க்கும்போது, ஷவ்வாலுடைய பெற பார்க்கும்போது எல்லா ஷைத்தானும் திரும்ப மொத்தமா வந்துடும். ஏன்னா ரமலான் முடியும் போது இல்லை, அதனால திரும்ப மொத்தமா வந்துடும். அப்போ ஜிப்ரஈலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், ஷைத்தானுடைய எல்லாத்தையும் கட்டி போடுது. ஃபீ குல்லி லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான் ஸலாத்த மர்ரா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறானா, ஹல் மின் சாயிலின் ஃபஉதீஹி சுஅலஹு, உங்கள யாராவது என்னிடத்தில் ஏதாவது தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அவருடைய தேவையை என்ன கேட்கிறாரோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். நாமளா கேட்கறது இல்லாம அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும், நான் கொடுக்க தயாரா இருக்கேன், கேட்கறதுக்கு நீங்க தயாரா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறான். கேளு. ஹல் மின் தாயிபின் ஃபஅதூப அலைஹி, யாராவது தௌபா செய்யக்கூடியவர், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். வஅன்னல்லாஹ தஆலா ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ரி ரமலான் இன்டல் இஃப்தாரி அல்ஃப அதீகின் மினன் நார் குல்லுஹும் கத் இஸ்தௌஜபு அல் அதாப். அது ரொம்ப முக்கியம். இவைகள் அல்லாம ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்துல, நோன்பு திறக்கும் நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1,00,000க்கும் அதிகமான கண்டிப்பா இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் தான் என்று முடிவு செய்யப்பட்டவர்களை அல்லாஹ் விடுவித்து சொர்க்கவாதிகளாக மாற்றுகிறார். நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடியவங்க அல்ல, முழுக்க முழுக்க நரகவாதி தான். இவன் செஞ்ச அதாபுக்கு, இவன் செஞ்ச பாவங்களுக்கு இவனுக்கு நரகம்தான் என்று முடிவு செய்யப்பட்ட 1,00,000 பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வானா, அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறான். எப்போ? ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்துல, நோன்பு திறக்கிற நேரத்துல. அதாவது நாம என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த நேரத்துல. இன்னைக்கு என்ன சம்சா வரல என் பாய், எப்போ 3 ஐட்டம் வைப்பீங்க, உளுந்தோட ஒன்று இருக்கும், பருப்போட ஒன்று இருக்கும், சம்சா ஒன்று இருக்குமே. இன்னைக்கு 2 தானே இருக்கு, 1 குறையுது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம்ல. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறானா, நம்மள யாரெல்லாம் நரகவாதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் முடிச்சு சொர்க்கத்துக்கு மாத்துறாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அல்லாட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு இருக்கணும், துஆ செய்யணும். அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் 3 இருக்கும், ஒரு நாள் 2 இருக்கும், இன்னொரு நாளைக்கு 4 எக்ஸ்ட்ரா வந்துடும், திடீர்னு யாராவது எதையாவது கொடுத்துருவாங்க. அதனால அதெல்லாம் எண்ணக்கூடாது. கஞ்சி பேரிச்சம்பழம் இருக்கா, தண்ணி இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா திறந்துட்டு போகணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கே கஞ்சி வைக்கல, இன்னைக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கல கேட்கக்கூடாது. ஏன்னா அது கேட்கிற நேரம் இல்லை. அது என்ன நேரம்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நேரம், அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம்.
அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்பானா, யா ஜிப்ரீல் மா ஸனஅல்லாஹு ஃபீ ஹவாயிஜில் முஃமினீன் மின் உம்மதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஜிப்ரீல்ட்ட, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களுடைய தேவைகள் விஷயத்துல என்ன செய்றான்? எவ்வளோ தேவைகள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றுறானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா நஸர இலைஹிம், இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் கண்கொண்டு பார்க்கிறான். வ அஃபா அன்ஹும், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். வ கஃபர லஹும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறான். இல்லா அர்பஅத்தன், இந்த நல்ல நாள்ல கூட, எல்லோருக்கும் நல்லது நடக்கிற இந்த காலத்துல கூட ஒரு 4 வகையானவர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல கூட அவர்களுக்கு நல்லது நடக்காது. அவங்கள சொர்க்கத்திலிருந்து, அந்த நரகத்திலிருந்து மீட்ட மாட்டான், சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நோம்பே வச்சாலும் ஊரில் எண்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு 4 வகைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. மன் ஹவுலாயி, யார் அவங்கன்னு கேட்டப்ப, முதுமினுல் ஹம்ரு, போதையிலேயே இருக்கக்கூடியவன். போதையில இருக்கக்கூடியவன். போதையிலேயே அப்படின்னா 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கணும்னா அர்த்தம் இல்லை. இந்த காலத்திலையும் ஒருத்தன் அதுல அடிக்ட் ஆகி போயிருக்கிறான், அதை தொட்டுட்டு இருக்கிறான், அதை பத்தி பேசுறான், அதை விற்கிறான், அதை சாப்பிடுறான். அதுல யார் அதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறானோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பதில்லை. வ ஆக்குன் லிவாலிதைஹி, யார் பெற்றவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ, பெற்றவங்களுக்கு மாறு செய்யறாங்களோ, அத்தாவுடைய துவாவை வாங்கணும், அம்மாவுடைய துவாவை வாங்கணும். யார் அத்தாட்டையும் அம்மாட்டையும் பதுவா வாங்குறாங்களோ, எந்த பிள்ளைகளை அத்தாவும் அம்மாவும் சாபமிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, உனக்கெல்லாம் நீ எல்லாம் தொழுது என்னடா செய்ய, அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு வழங்க மாட்டான் அப்படின்லாம் அம்மாவுடைய அத்தாவுடைய சாபத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகள், அந்த அத்தா அம்மாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், இந்த நல்ல நாளிலேயும் அவர்களுக்கு அருள் கிடைப்பதில்லை. காத்திகுர் ரஹீம், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கும் இந்த நாள்ல கிடைக்காது. 4வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள், அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் இஸ்லாமியர்களான சகோதரர்களிடத்தில் 3 நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நாள் கோபம் இருக்கலாம், 2 நாள் கோபம் இருக்கலாம், 3 நாள் தாண்டி போச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம்னு சலாம் கொடுத்து வேலையை முடிச்சிடணும். காலகாலமா அது தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. வெறும் அத்தா அம்மாவை மட்டும் பகைச்சிக்கிறது இல்லை. நீங்க 3 வகையை பாருங்களேன். 3 வகையினர் யாரு அப்படின்னா, பகைச்சிக்கிட்டு வாழ்றவங்க. ஒரே ஒரு வகை தான் முதுபினுல் ஹம்ரு, போதையிலே கிடக்கிறவன், அவனை விடுங்க, அதுல நம்ம யாருமே இருக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா இந்த 3 கூட்டத்துல ஏதோ ஒண்ணுல நாம மாட்டிக்கிறோம். ஒண்ணு அத்தா அம்மாவுடைய விஷயத்துல, அவங்களுடைய ஹக்க, அவங்களுடைய உரிமைகளை சரியாக கொடுக்கக்கூடிய விஷயத்துல மாறு செஞ்சவங்களா, அல்லது உறவுகள் சொந்த பந்தங்கள் விஷயத்துல நாம ஏதோ தவறுகள் செஞ்சு, அவங்க செஞ்ச தப்பு தான் என்னதான் இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அதுக்காக கொஞ்சம் குழாவ முடியாது, மனசு வராது. நமக்கு அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான், நமக்கு அவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்கான், அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி பாசப்படி மிதிக்க முடியும், அவரை எப்படி பார்க்க முடியும்னு கேட்போம். ஸல்லல்லாஹு அழகாக பதில் சொல்றாங்க, நீ அப்படிலாம் கொஞ்சம் குழாவ வேணாம், எங்க பாக்குறியோ அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், முடிஞ்சு போச்சு. இதுதான் சேர்ந்து வாழ்றது. நீ அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவர் உனக்கு கிஃப்ட், அதெல்லாம் தேவையில்லை. குறைஞ்சபட்சம் அவர் உன்னை பார்க்கும்போது முகத்தை திருப்பிட்டு போக கூடாது, உசுப்பிக்கிட்டு போக கூடாது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியும் பதில் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லாம போடா உனக்கு எவனா பதில் சொல்லுவான் அப்படி போக கூடாது. அப்படி போனா யார் சலாம் சொன்னாரோ அவர் பாவத்திலிருந்து நீங்கிடுவார், அவருக்கு பாவம் கிடையாது, அவர் மன்னிச்சிருவான் அல்லாஹ். யாரு வீம்பா வெடைக்கிட்டு போறாரோ அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான், அவர் சொந்தத்தை முறிச்ச பாவத்தோடையே இருப்பார். 3வது, அத்தா அம்மாவா இருந்தா மட்டும்தான் பேசக்கூடாதுன்னு இல்லை, சொந்த பந்தமா இருந்தா மட்டும்தான் பேசக்கூடாதுன்னு இல்லை, இஸ்லாமிய சகோதரனிடத்திலேயும் பேசாம இருக்கக்கூடாதுங்கிறது தான் 3வது காரணம். அதிகபட்சமா அல்லாஹ் இதை கொடுக்குறான், 3 நாள் வச்சுக்கோ, 3 நாள் வரைக்கும் பேசாம. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 3 நாள் வரைக்கும் உனக்கு சாய்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் அப்படி இப்படி உன் மனசை திடப்படுத்தி சமாதானத்தை கொண்டு வந்து, பரவாயில்ல என்ன இருந்தாலும் என்ன செய்ய, முஸ்லீமா போயிட்டான் பேசித்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வா. வந்த பிறகு 3 நாள் தாண்டியும் தொடர்ந்து பேசாமலேயே போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேட்டார்,
ஒருத்தர் கூட நான் பேசாமல் இருந்தேன், சரி 2 நாள் முடிஞ்சது, 3ஆவது நாள் சரி இன்னைக்கு போய் பேசிடலாம் நினைச்சேன், சரி அப்போ பார்த்து அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. சரி அதனால இப்போ என்ன? இல்லை அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, 1 வருஷமா திரும்பி வரல, நான் 1 வருஷமா அவர்கிட்ட பேசாமே இருக்கிறேன், 3 நாளைக்கு மேலேயே பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, 1 வருஷம் ஆகிப்போச்சு, பாவமா அப்படின்றார். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அவசியம் இல்லாம தேவையில்லாம இப்ப அவர் போயிட்டாரு, அவர் ஃபோன் நம்பரோ எதுவுமே தொடர்பே இல்லை, இப்ப நம்ம மேல பாவமா? இல்லை. நம்ம 3ஆவது நாள் என்ன நினைச்சோம்? பேசணும்னு நினைச்சோமா? நினைச்சுதானே அவர் கிடைக்காம போயிட்டாரு. ஒருத்தர் பேசாம இருந்தா 2 நாளைக்கு அப்புறம் ஆளே காணும், அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லை, இப்ப வாழ்நாள் முழுதும் நமக்கு பாவமா? இல்லை. நம்ம பேசணும்னு நினைச்சோம், ஆள் மாட்டல, எப்ப மாட்டுவாரோ அப்ப என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், சும்மா இருக்கீங்களா, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நாளான? ஆனா 3 நாள் ஆச்சு, 4ஆவது நாள் நல்ல எதிர்த்தாப்புல தான் நிக்கிறோம், பக்கத்துல தான் தொழுகிறோம், நமக்கு பின்னாடி தான் அவர் நிற்கிறாரு, அவருக்கு முன்னாடி தான் நாம நிக்கிறோம், நமக்கு பக்கத்து கடை தான் அவரு, எதிர்த்த கடை தான் அவரு, டெய்லி அவர் கண்ணில் தான் முழிக்கிறோம், எல்லாம் நடக்குது, ஆனாலும் அவர்கிட்ட பேசுறது இல்லை, சலாம் சொல்றது இல்லை. அப்படின்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க. இதையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமதானுடைய பாக்கியம் என்ன அப்படின்னா, இந்த ரமதான் எவ்வளவு புனிதமானது அப்படின்னா, இந்த ரமதான்ல ஒரே ஒரு சுன்னத்தை நீங்கள் நிறைவேற்றினால், மற்ற மாதத்துல ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் கிடைக்கும். சுன்னத்துழுகிறோம், சுன்னத்தான விஷயங்கள் செய்கிறோம், தஸ்பீ செய்கிறோம், துஆ செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், எல்லாமே ஒவ்வொரு சுன்னத்துகள் தானே. இப்படி என்ன அதுக்காக அந்த சுன்னத்து இல்லை, ஹத்னா. நீங்க பண்ணல வருஷம் வருஷம் இப்படி சுன்னத்து பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஹத்னா இல்லை, சுன்னத்தான அமல்களை செய்யறது. சுன்னத்தான தொழுகை இருக்கு, தாடி வைக்கிறது சுன்னத்து, மீசையை கத்திரிக்கிறது சுன்னத்து, ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டா ஸ்வீட் சாப்பிட்றது சுன்னத்து, சுகர் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், இப்படி எல்லாமே சுன்னத்து தானே. அது மாதிரியான சுன்னத்துகளை நிறைவேற்றினா, மற்ற காலத்துல ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா என்ன நன்மையோ அது ரமலான் மாசத்துல மட்டும்தான் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினாலும் ஃபர்தை நிறைவேற்றின நன்மை கிடைக்கும். அப்ப ஃபர்தை நிறைவேற்றினா, ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துகளை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ரமலான்ல ஒரே ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா கிடைக்கும். இஷா தொழுதுட்டோம், இஷா தொழுதுறதுனால 70 இஷா தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த நன்மை கிடைச்சிச்சு. தராவீஹ்ங்கிற ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிருக்கோம், ஒரு ஃபர்துக்கு உண்டான என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைச்சிச்சு. இனி நோன்பு வைக்க போறோம், கடமையான நோன்பு, ஃபர்தான நோன்பு, 70 நோன்பு வச்சா என்ன நன்மையோ அது ஒரு நோன்புக்கே கிடைக்கும். இதையும் தாண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த ரமலானுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த ரமலானுடைய புனிதம் என்ன அப்படின்னா, இதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நரக விடுதலை அளிக்கிறான். அதனாலதான் இந்த ரமலான்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமல் அப்படின்னா நோன்புன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, நாம செய்யாத ஒண்ணு, அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதை நம்ம அதிகமா செய்யறது இல்லை, ஆனா அதான் அதிகமா செய்யணும். அது என்னன்னா துஆ செய்யணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், துஆவுக்கு நமக்கு நேரம் இருக்கணும், டைம் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்றோம்ல, என்னுடைய துஆவின் நேரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். தொடர்ந்து நாம துஆ செய்யும் போது என்ன ஆகும், மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட தானே இந்த துஆ போகுது, மலக்குமார்கள் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மக்ரிப் தொழுகை நடக்குது, மக்ரிப் முடிஞ்ச பிறகு துஆ ஓதுறாங்க, அப்புறம் சுன்னத் தொழுகிறோம். ஒவ்வொரு நாளும் சுன்னத் தொழுகைக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்கார்ந்து தனியா நாம நமக்காக துஆ செய்வோம். அப்படின்னா எந்த நேரமும் அதை விடக்கூடாது, எல்லா நாளும் கரெக்டா அந்த நேரத்துல துஆ செய்யணும். அப்படி துஆ செஞ்சா மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, இந்த லஜ்னா பள்ளியில இருந்து ஃபஹ்ருதீன் அஸ்தி இந்த டைம்ல துஆ செய்வாரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம அந்த நேரத்துல என்னால துஆ செய்ய முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறேன், பயங்கரமா குளிர் தரும், எந்திக்க முடியல, படுத்து கிடக்குறேன் அப்படின்னா மலக்குமார்கள் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம், என்ன மக்ரிப் முடிஞ்சிச்சே, 7 மணி ஆயிடுச்சே, இது எப்பவும் ஃபஹ்ருதீன் அஸ்தி துஆ செய்யற நேரமாச்சே, அவர் குரலை காணமே எங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுவாங்களாம். பேசிட்டு அவங்க மலக்குமார்கள் என்ன சும்மா கட்டுக்கதை அடிச்சு விடுற மாதிரி இருக்கும்,
ஹதீஸினுடைய வாக்கியங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற வார்த்தைகள். மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், அவரு இந்த நேரத்துல துஆ செய்வாரு, இன்னைக்கு அவர் சவுண்டை கேணமே, என்ன ஆச்சு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவானா, உடம்பு சரியில்லை, அவர் படுத்துக்கிறாரு. இப்ப நாம உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய உடம்ப ஷிஃபாவாக்கு, என்னுடைய உடம்புக்கு ராகத்தை கூட நாம கேட்கணும். ஆனா நமக்காக யார் கேட்பாங்க? நாம கேட்க முடியாத சூழல்ல இருந்தாலும் மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட போய், இப்படியா உடம்பு சரியில்லாம இருக்கிறாரா, யாருன்னா அவருக்கு நல்லாக்கி விடு, அவர் குரலை கேட்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், டெய்லி துஆ செய்யற நேரம் இது அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட நம்மளை பத்தி ஞாபகப்படுத்துவாங்களாம், நினைவு கூறுவாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு டைம் இருக்கணும்ல, துஆவுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும்ல. இந்த ரமலான் ரொம்ப முக்கியமாக நீங்க பாருங்க, ஒவ்வொன்றிலையும் துஆ தான் முக்கியம். அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பு கேட்டா தானே ஏத்துக்குவான். கேட்காம சும்மாவே உட்கார்ந்தா அல்லாஹ் என்ன செய்வான் நமக்கு? அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ்ட்ட. நம்முடைய தேவைகள் என்னன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப துஆவுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்துல அதிகமாக துஆ செய்யணும். ரமலான் நமக்கு கிடைச்சிருக்கிற நிறைய கிஃப்ட். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்போம், சஹருக்கு முழிச்சிடுறோம். சஹர் செஞ்சு முடிச்ச பிறகு கூட முன்னாடியே எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுவதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா, இந்த சஹருடைய நேரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கூட கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாங்க் சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இக்காமத் சொல்ல போறாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல நமக்கு டைம் இருக்கு. சஹர் முடிச்சுட்டு தூங்கக்கூடாது. தூங்குனா ஃபஜருக்கு வர முடியாது. ஃபஜருக்கு வரணும்னா தூங்காம நேர பள்ளிக்கு வந்துடணும். வந்துட்டா நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, குர்ஆன் ஓதலாம், துஆ செய்யலாம், திக்ர் செய்யலாம். அந்த டைம்ல எவ்வளோ நேரங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம புதுசா ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்துல செய்யணும்னு தேவையில்லை. இப்ப இந்த நேரம் வியாபாரிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் கம்பல்சரி ஃப்ரீயா இருக்கிற நேரம் தானே. சஹர்ல இருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கும், சஹர் செஞ்சு முடிச்சிட்டோம், அதுல இருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்ற தொழுகை நடக்கிற நேரம் வரைக்கும் கம்பல்சரி நம்ம சும்மா தானே இருக்கிறோம். 20 நிமிஷம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கு, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தூங்குவோம். அதுக்கப்புறம் சுபஹ் தொழு. எப்படி இருந்தாலும் மற்ற நாளே தூங்க தான் செய்வோம். இப்பவும் சுபஹ் தொழுது முடிச்ச உடனே போய் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து ஆகியான்னு படுத்துட்டு 9 மணிக்கு எழுந்துச்சு தான் கடைக்கு போகிறோம். அப்ப இப்பவும் தூங்கணுமா? இப்ப சஹருக்கு முன்னாடி அந்த நல்ல வாய்ப்பாக கிடைச்சிருக்கிற நேரத்துல குர்ஆன் ஓதுற மாதிரி, திக்ர்களுக்கு ஒதுக்குற மாதிரி துஆவுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒதுக்கி ஒரு அமல் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த அமல்ல இஸ்திகாமத் வேணும்பாங்க. தொடர்படியா ஒரு அமலை செய்யறதுல பரக்கத்து. தொடர்படியா செய்யணும், விடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல நாம துஆவுக்கு உண்டான நேரம் நமக்கு ஒதுக்கணும். நமக்கு எந்த டைம் வசதிப்படுமோ அல்லையா, எப்படி இருந்தாலும் சரி. இப்போவாவது சஹர் நேரத்துல தூங்குறோம் கொள்றோம்னா, இஃப்தார் சமயத்துல யாரும் தூங்க மாட்டோம். இல்ல, நோம்பு திறக்கும் போது கஞ்சி குடிக்க யாரும் தூங்க மாட்டோம், எல்லாம் முடிச்சிருக்கும். தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டோம், தூக்கம் வராது. ரெடியா உட்கார்ந்துருப்போம், கஞ்சி கிஞ்சி எல்லாமே முன்னாடி இருக்கும். எப்ப பாங்க சொல்றாங்களோ, எப்ப பாங்க சொன்ன உடனே திறக்கணும், நீங்க சொன்ன உடனே திறக்க தயாரா இருக்கும். சரி, அப்பவாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நமக்கு நாம கேட்கக்கூடிய ஒரு துஆவாக நாம துஆ செய்ய நேரத்தை ஒதுக்குனா அது நமக்கு பிரயோஜனமானது. இந்த ரமலானை பிரயோஜனமாக கழிப்பதற்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் தராவீஹ் தொழுவோம், நோன்பு வைப்போம், அதெல்லாம் குர்ஆன் ஓதுவோம், ஹிஸ்புல் குர்ஆன்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்காக துஆ செய்வதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தின் மூலமாக ரமலானை முழுமையாக நம்மால் அடைய முடியும். ரமலானை முழுமையாக அடைந்தவருடைய கூட்டத்தில் நம்மால் சேர முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானை முழுமையாக அடைந்து அதில் அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. புனிதமான இந்த ரமலானில் உடல் ஆரோக்கியத்தை தந்து நின்று வணங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நோய் நொடிகளில் இருந்து அல்லாஹ் ஷிஃபாவை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا
وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم بارك لنا في تجاراتنا. اللهم بارك لنا في معاملاتنا. اللهم بارك لنا في معاشراتنا يا أرحم الراحمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، فحينا ربنا بالسلام وأدخلنا الجنة دار السلام. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.